சட்ட மையத்தில் இணைந்துள்ள மற்றும் இணைய உள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருமே வாகனம் ஓட்டுறாங்க தான். இந்த மாதிரி வாகனம் ஓட்டுற சமயத்துல அது டூ வீலரா இருந்தாலும் சரி, லாரியா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, பஸ்ஸா இருந்தாலும் சரி, ஆட்டோவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் நம்ம வாகனத்தை ஒரு ரோட்ல ஓட்டிக்கிட்டு போற சமயத்துல இரவு நேரங்கள்ல எந்தெந்த சமயத்துல ஹை பீம் யூஸ் பண்ணணும், எப்போ லோ பீம் யூஸ் பண்ணணும். ஹை பீம் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு தண்டனைக்குரிய குற்றமா, அதே போல எந்த சமயத்துல ஹை பீம் யூஸ் பண்ணலாம், இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா வாகனத்தை காவல்துறையினர் எப்போ நம்ம கிட்ட சீஸ் பண்ணலாம், எப்போ நம்ம கிட்ட லைசன்ஸ் டிமாண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பார்த்தோம். அதற்கான வீடியோ லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, மறக்காம பாருங்க. அதே போல நம்ம ரோட்லாம் பாத்தீங்கன்னா கோடு போட்டு இருப்பாங்க, ஒயிட் கலர்ல லைன்ஸ் நிறைய போயிருக்கும். அந்த லைன்ஸுக்குலாம் என்னென்ன வித்தியாசம், எந்தெந்த லைன் போனா எப்படி எப்படி நம்ம வாகனத்தை இயக்கணும், இது மாதிரியான விஷயங்களை ஏற்கனவே ஒரு சில சமூக வலைத்தளங்கள்ல பார்த்து இருந்தாலும் இதை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம வீடியோவை பாருங்க. இந்த முதல் விஷயம் இந்த ஹை பீம் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஹை பீம்ன்றது என்னன்னா, நம்ம ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்து வரைக்கும் நமக்கு தெரியாது, இரவுல வாகனம் இயக்குறப்போ கொஞ்சம் தூரத்துல தள்ளி தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஹை பீம். ஒருவேளை யாராவது இந்த ஹை பீமை தேவையில்லாத இடத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்டத்துல பிரிவு 177 படி 500 ரூபாய் அபராதம். இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 74% பேர் பாத்தீங்கன்னா இது ஹை பீம்னா என்ன அப்படின்றதே தெரியாத ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ. என்ன காரணம் அப்படின்னா, இரவுல வண்டி ஓட்டுற சமயத்துல நேரடியா நம்ம கண்ணுல ஒரு லைட் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வாகனத்தை சரியா இயக்க முடியாது. இந்த வீடியோவை பார்த்து ஃபியூச்சர்ல யாராவது நீங்க வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா லோ பீம் யூஸ் பண்ணி ஓட்டுங்க. தேவைப்படுற இடத்துல, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, அல்லது பாத்தீங்கன்னா ரோடு சரியா தெரியாத இடத்துல, இந்த மாதிரி இடத்துல நீங்க ஹை பீம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை நோக்கி எதிர்க்க ஒரு கார் வருது அல்லது ஏதோ ஒரு வாகனம் வருது அப்படின்னா நீங்க 150 மீட்டருக்கு அவங்க உள்ள வராங்க, உங்களுக்கு முன்னாடியே வராங்க அப்படின்னா நீங்க லோ பீம்ல தான் போகணும். அதாவது அந்த ரிஃப்ளெக்ஷன் டவுன்வர்ட்ஸ்ல தான் இருக்கணும். நீங்க ஹை பீம் வச்சீங்கன்னா அப்வர்ட்ஸ் வரும், நேரடியாக கண்ணில் படும். அதனால இது தண்டனைக்குரிய குற்றமா மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ்ல சொல்லி இருக்காங்க. இம்போஸ் பண்ணது பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்டத்துல இம்போஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் சட்டம். அதே போல அப்புறம் ஹைவேஸை பத்தி பார்ப்போம். இப்ப ஹைவேஸ்ல இப்ப நம்ம ஒரு ரோட்ல ஹைவேஸ்ல வாகனத்தை இயக்குறோம் அப்படின்னா ரோட்ல பாத்தீங்கன்னா கோடு ஒயிட் கலர்ல போட்டு இருப்பாங்க. அந்த கோடுகளுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நீங்க நார்மலாவே எப்பயுமே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஹைவேஸ்ல இந்த லாஸ்ட் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா டூ வீலர் போறதுக்கு, அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்லோ லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாஸ்ட் லேன்ல பாத்தீங்கன்னா எல்எம்பின்னு சொல்லுவாங்க. அதாவது கார் இதெல்லாமே பாத்தீங்கன்னா எல்எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். அவங்க ஸ்பீடா போறதுக்கான ஃபாஸ்ட் லேன் ஸ்பீட் மீன்ஸ் அந்த இடத்துல குறிப்பிட்ட ஸ்பீடு எவ்வளோ அந்த ஸ்பீட்ல போறதுக்கான ஃபாஸ்ட் லேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்லோ லேன். அதுல பாத்தீங்கன்னா கூட்ஸ் ஏற்றின்னு போறது அல்லது பஸ்ஸஸ் ஏதாவது ஒரு ஹெவி கேரேஜ் போகுதுன்னா அது ஸ்லோ லேன்ல போகும். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டூ வீலர் போகும். இதுதான் ஒரு ஹைவேஸ்ல ஒரு வாகனம் போறதுக்கான ஒரு ரூல்ஸ் இதுதான். நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப ஹைவேஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு லைன் இருக்கும். லைன் பாத்தீங்கன்னா சென்டர்ல கண்டினியூஸா ஒரு லைன் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ரோட்ல உங்களோட சைட்ல மட்டும்தான் போகணும். ஆப்போசிட் சைடு கண்டிப்பா சைடு எடுத்து அல்லது வேற ஒரு லேண்ட் மாதிரியே போகக்கூடாது அப்படின்றதுக்கு அர்த்தம். இதே அந்த ஒயிட் கலர் லைன் உடஞ்சு அதாவது புரோக் ஆகி கட்டுக்கட்டா இருந்ததுன்னா அதுல நீங்க சைடு எடுத்து போகலாம். சைடு எடுக்கிறப்ப ஜாக்கிரதையா சைடு எடுத்து போகணும் அப்படின்றதுதான் சட்டம். அதே போல பாத்தீங்கன்னா புரோக்கன் லைன், அதாவது உடஞ்சு இருக்க லைனை பாத்தீங்கன்னா நீங்க போறீங்க வாகனத்துல அப்படின்னா நீங்க சைடு எடுத்து போகலாம். கொஞ்சம் போறப்ப பார்த்து எச்சரிக்கையா சைடு எடுத்து போகணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் அந்த லைன்ஸ். அதே போல பாத்தீங்கன்னா எல்லோ கலர் லைன், எல்லோ கலர் அப்புறம் எல்லோ கலர்லயும் டபுள் லைன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம வாகனத்தை டிரைவ் பண்றப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ்ல செக்ஷன் 106ல கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்க ஒரு வாகனத்தை இயக்குற சமயத்துல இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வாகனத்தை இயக்கினா கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, விபத்தை தவிர்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து ஹை பீம் யூஸ் பண்ணாதீங்க யாரும். ஹை பீம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு குற்ற செயல். அது 500 ரூபாயில 2000 3000 வரை போறதுக்கான ஒரு ஃபைன் அமௌண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லோ பீம் யூஸ் பண்ணி தேவைப்படுற சமயங்கள்ல ஹை பீம் யூஸ் பண்ணி ஓட்டினா விபத்துகளை தவிர்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. சட்ட மையத்தில் இணைந்ததுக்கு நன்றி.